ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என் அம்மா பாட்டி காலத்துல எல்லாம் செஞ்ச மாதிரி அவங்களோட ஸ்டைலில் ஒரு சூப்பரான தட்டை முறுக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்து ஒரு 1 hour நல்லா ஊற வச்சு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு மையாக அரைச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அது கூட ஒரே 1 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து அதையும் நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி சல்லடை வச்சு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது கூட தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் எள்ளு, 1 ஸ்பூன் ஓமம், இது எல்லாம் சேர்த்துக்கலாம். இதோ பாருங்கள், இதெல்லாம் சேர்த்திட்டு நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, மாவு சளிச்சு அதையும் இது கூட எல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான தட்டை முறுக்கு வரும். இதோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்து நல்லா காய வச்சுக்கலாம். காய வச்சு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, இந்த மாவு கூட நம்ம இந்த சூடாக கொதிக்கிற எண்ணெய் அது பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விட்டிங்கன்னா அது அப்படியே ஆறிடும். அதை நல்லா மாவு கூட நல்லா கை விட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், ஆனால் பார்த்து செய்யணும். எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும். அது பெரியவங்க அப்படின்னு சொன்னங்காட்டி அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்குவாங்க. நம்ம கொஞ்சம் செய்யும் போது பார்த்து செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இது கூட இந்த மாதிரி நல்லா மாவு பிணைஞ்சி வச்சுட்டு கொஞ்சம் மாவு எடுத்து டேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டு இப்போ ஒரு கைப்பிடி நிறைய பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலையும் சேர்த்து இந்த மாவு கூட நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா மாவு நல்லா பதமாக சாஃப்டாக வந்துடும். இது பாருங்கள், மாவு பிசைறதுக்கு நல்லா அவ்வளோ நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த ஆயில், அந்த பொட்டுக்கடலை, அந்த மாவு எல்லாம் கலந்து நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கும். அதை நம்ம ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் ஒரு மிதமான தட்டவடை சைஸில் எல்லாம் எடுத்து நல்லா இந்த மாதிரி தட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம், ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய், நம்மளுக்கு என்ன ஆயில் வேணுமோ அந்த ஆயில் ஒரு கடாயில் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த தட்டை வடையில் தட்டி வச்சுருப்போம் இல்லையா, தட்டி வச்சதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம ஒவ்வொன்றா தேவையான அளவாக எண்ணெயில் போட்டு திருப்பி விட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். இதை நீங்கள் ஓட்டு பக்கோடாவும் செய்யலாம். நம்ம முறுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி செய்யலாம். ஆனால் தட்டை வடை இந்த மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா டிஷ்யூ பேப்பரில் நல்லா எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து நல்லா உங்களுக்கு சிக்கு வாசல்லாம் அடிக்காமல் நல்லா டேஸ்டியாக அதே மாதிரி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி தட்டைவடைலாம் போட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா மிதமான சூட்டில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான தட்டை முறுக்கு ரெடி ஆயிடும். எங்கள் அம்மா தீபாவளி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை வீட்லேயே சும்மா இருக்கிற டைமில் இந்த மாதிரி தான் எங்களுக்கு செஞ்சு கொடுத்து விடுவாங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. என்னோடய பசங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.